நல்லா இருக்குது ப்ரோ. இல்லை டீசல் பார்த்தோம். டீசல் நல்லா படம், நல்லா கதை நல்லா கொடுத்துருக்காங்க. ஆடி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னும் சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு சாங் கூட. இல்லை பாதி அரசியல் தான் இருக்குது அதில், அது அரசியலும் கூட கொண்டு வந்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது. அது லவ் சீன் இல்லை ப்ரோ, அதில் லவ் சீன் கம்மி தான், ஃபுல் ஆக்ஷன் தான். நல்லா இருக்குது. படம் பார்த்துக்காரு, நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்காரு. வெரி குட். எல்லாமே ஆக்ஷன் தான் சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார், ஆமாங்க சார், நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையாக இருக்குது சார். மீனவர்களாக போராடுறாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாட்டில் என்ன நடக்குதுன்னு எடுத்து காட்டியிருக்காங்க, அதையும் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்குங்க சார். அரசியலில் என்ன நடக்குது, இந்த மாதிரி டீசல் இது பண்ணுறது அதெல்லாம் காட்டியிருக்காங்கல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. அதை பற்றி நான் என்ன சொல்கிறது சார், இனிமேல் தான் தெரியும். டீசல் ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த டீசல் அதை எடுத்து அந்த க்ரூட் ஆயில் எடுத்து டீசல் ரெடி பண்ணி அதை வெளியே இது பண்ணுறதுனால அதுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்க. அது நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கள் பையன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கையில் இது போட்டிருக்காருல, அவங்க அம்மா பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் ஒரு அம்மா இருக்கிறதால எனக்கு அவர் என் பையன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா அதான் அந்த மீனவர் பற்றி கஷ்டப்படுறதை பற்றி அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆமாம், நானே என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் வந்திருக்கோம். பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த கோஸ்டல் சைடு ஒரு ஆள் எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அவங்க பேசுனது எல்லாமே நம்ம நிஜத்தில் நல்லா இருந்தது. ஆமாம், வெற்றிமாறன் சார் வாய்ஸ் தான் நல்லா இருந்தது. அதாவது கோஸ்டல் சைடு இருந்த மக்களுடைய பிரச்சனை நம்ம நிஜத்திலே பார்க்குறோம். அதை வந்து அவங்க தெளிவாகவே இந்த படத்தில் ரொம்ப கிளியராக காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு பொறுமையும் கவனமும் வேணும். நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே இருக்குது. சொல்ல போனால் காமெடின்றது கம்மி தான். பட் ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது, இது இந்த மாதிரி நடக்குதா, அடுத்து என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது செகண்ட் ஹாஃபில். சூப்பராக இருந்ததுண்ணா, அதெல்லாம் சொல்ல வேணாம். பாட்டு நல்லா இருந்துச்சு. விஷுவலாக எந்த குறையும் கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா போகுது. அந்த அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பொறுமை வேணும் நம்மளுக்கு. பொறுமைனா கவனிக்கணும். யாருக்குமே இப்போ அந்த பொறுமை இல்லை. சும்மா ஒரு சின்ன சீன் பொறுமையாக போனால் கூட என்னடா இது அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிடுறாங்க. ஒரு சீனை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு, நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது அதுதான். ஒரு சீனை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர சீனை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கலாம், அதுக்கப்புறம் பிக்கப் இருக்கலாம். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. பார்க்கலாம், நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா தான் நல்லா கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ஃபைன் டு குட் ஆன் பிக் ஸ்க்ரீன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பாலிட்டி ரிலேட்டிவ்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் டு சி. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. இட் வுட் பி a சேஞ்ச் ஃபார் him. அவனுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து அவங்களுக்கு அவ்வளோவா ரொம்ப ஸ்க்ரீன் பிளேலாம் கொடுக்கல. லைக் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பாட்டு லவ் சாங்லாம் வச்சு முடிச்சு, லவ்லாம் வச்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு லைக் ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. தென் செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் நைஸ் டு சி. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக எடுத்து ஓகே தான். பாட்டு நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இல்லை, அவர் ஆக்டிங் எப்போதுமே அவர் கொடுத்தது எஃபர்ட் ஃபுல் 100% தான் கொடுத்துருக்காரு. அது குறை சொல்ல முடியாது. ஆக்ஷன் செட் ஆகிறாரு. அவரு தானே அருமையாக தானே. அந்த வட சேனலில் கொடுக்குற வாய்ஸ் ஒரு மாரியே அவரது பேக்ரவுண்டில் வந்துச்சு, அதுக்காக வந்துச்சு. ஆனால் ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. ஒரு சாங் வச்ச மாதிரி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கதை எழுதிருக்கலாம். எல்லாம் எம்டியாக முடிச்சிட்டாங்கண்ணா மொத்தமாக.